ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வீட்டிலே எப்படி பாதுஷா செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா, சுகர், ஃபுட் கலர், சால்ட் ஒரு பிஞ்ச், ஏலக்காய் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், இது கீயும் வனஸ்பதியும் சேர்ந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாதுஷாக்கான மாவை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா, தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இங்கே கீ அண்ட் வனஸ்பதி சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இதை மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஏலக்காய் பவுடர், ஃபுட் கலர் ரெண்டுத்தையும் சேர்த்து கொதிக்க விடலாம். லைட்டாக சூடானதும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் சுகர் சிரப்புக்கு. இப்போ நம்ம இங்கே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ரவுண்டாக அதை நல்லா கையால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா விரிசல் இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க மாவை. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம தம் ஃபிங்கரால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்னதாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கனி காணும் நேரம் കമല നേത്രന്റെ നിറമേറും മഞ്ഞൾ തുകിൽ ചാർത്തി കനക കിങ്ങിണി വളകൾ മോതിരം അണിഞ്ഞു കാണീനം ഭഗവാനേ. കണി കാണും നേരം കമല നേത്രന്റെ നിറമേറും മഞ്ഞൾ തുകിൽ ചാർത്തി കനക കിങ്ങിണി വളകൾ മോതിരം അണിഞ്ഞു കാണേണം ഭഗവാനേ. இப்போ இந்த மாதிரி மெதுவாக நம்ம திருப்பி விட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததும் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
கொஞ்சம் நேரம் அதில் ஊறினதுக்கப்புறம் நம்ம எல்லா பாதுஷாவையும் எடுத்துடலாம். இப்போது பாதுஷா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி விஷு. தேங்க்யூ ஆல். பாய்.